அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 30 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிரக அமைப்புகளும் கிரக மாற்றங்களுமானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றங்களானது வந்து ஏற்பட போகின்றது, அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பலன்களை வந்து கொடுக்க போகுதா, இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்த போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு மாரியம்மனை பிடிக்கும் அப்படின்னா மாரியம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த மாதத்தில் நல்ல பலன்களை வந்து பெறுவதில் சிரமங்களானது வந்து பார்த்திங்கன்னா இருக்காதுங்க. வீணாக மனதை உறுத்தி கொண்டு இருந்த கவலைகளானது உங்களுக்கு இப்பொழுது நீங்கும். எவ்வளவு திறமையுடன் வந்து செயல்பட்டாலுமே காரிய தடங்கல்களானது வந்து ஏற்படலாங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனங்களானது வந்து தேவை. பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடியும். வியாபார போட்டிகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் வரும். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு வரும். குழந்தைகள் வந்து உற்சாகமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பெண்களுக்கு பண வரவுகளானது எதிர்பார்த்தபடியே இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சல்களை வந்து குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். அதேபோல் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம். கலைத்துறையினருக்கு பண வரவுகளானது வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. வராமல் இழுபறியாக இருந்த பணம் இப்பொழுது வந்து சேரும். வேலை பளுவினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்களுக்குமே புத்தி சாதுரியத்தின் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படக்கூடிய வகையில் வந்து காணப்படும். கல்வியில் இருந்த தொய்வுகளும் உங்களுக்கு நீங்கும். இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவானின் இந்த ஒரு மாற்றங்களானது பல விதத்தில் சாதகமான பலனை வந்து தரக்கூடும். புதிய வேலை வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு வேலைகள் கிடைத்து வந்து மகிழ்வீர்கள். அதேபோல் உங்களுடைய பொருளாதார நிலையை வந்து முன்னேற்றத்தை வந்து அடையும். அதேபோல் சூரியனுடைய மாற்றங்கள் உங்களுடைய தைரியத்தையும் பண தேவையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டி செய்யும். அதேபோல் வெற்றி வாய்ப்புகளானது உண்டாகும். மேலுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்து நிறைந்ததாக இருந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த மாதத்தை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பல கிரகங்களானது அஷ்டம நிலையில் வந்து இருந்தது. அது இப்போ மாறி உங்களுக்கு சாதகமான இடத்துல வந்து சஞ்சரிப்பதை நீங்கள் வந்து காணலாம். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வருங்க. அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலை வந்து பாதிக்கக்கூடும். உங்களுடைய குடும்பம் உறவுகள் இந்த மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து அலுவலகம் வேலை ஆகியவற்றை பிரித்து வைக்கவும். வாழ்க்கை துணையினுடைய வழியில் வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல காரியங்களானது வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியை வந்து பார்ப்பது பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா வேகம் கோபம் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதனை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த வேண்டும். செவ்வாயின் ஆற்றலை கோபம் தவிர்த்து சாமர்த்தியமாக பயன்படுத்தினால் அனுகூலமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய 2ஆம் பகுதியில் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய முன்னேற்றங்களும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். அதே போல் முன்கோபங்கள் கடுமையான வார்த்தைகள் உறவில் விரிசலை வந்து ஏற்படுத்துங்க. அதை நீங்கள் வந்து சரியாக பார்த்துக்கோங்க. அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனத்தை வந்து செலுத்தணும். இந்த ஒரு சில முயற்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைப்பதில் தாமதத்தை வந்து உண்டாக்கும். நம்பிக்கையை வந்து கைவிடாமல் முயற்சிப்பது நல்லது. கூட்டு தொழில் ரியல் எஸ்டேட் வாகனம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு
இது அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக காணப்படும் அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகம், தொழில், குடும்ப தொழில், காங்கிரீட் என்று பெரும்பாலும் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. திட்டமிட்டு பார்த்திங்கன்னா கடினமாக உழைப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். தொழில் முடக்கங்களானது நீங்குங்க. அதேபோல் வராது என்ற ஒரு கடனானது இப்போ நிலுவையில் இருந்த அந்த தொகையானது இப்போ உங்களுடைய கைக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும். அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு மன அமைதியை பார்த்திங்கன்னா பாதிக்கக்கூடும். கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டுப்பிடிப்பது நல்லது. எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியும் இருக்கும். ஆனால் புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும். விரைந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களானது நீங்கி அந்யோன்யங்களானது அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடுங்க. அரசாங்க விவகாரங்கள் உங்களுக்கு இழுபறியாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும். ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது மிகவும் அவசியம். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியும் இருக்கும். தீவிர முயற்சியினுடைய பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகளானது பார்த்திங்கன்னா நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உதவிகளானது உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபங்கள் கூடுதலாக கிடைக்குங்க. அதே போல் இந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியால் தரக்கூடிய மாதமாகவே இது இருக்குங்க. குடும்ப பொறுப்புகளை பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். அடுத்ததாக விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதேபோல் தொழிலதிபர்கள் பார்த்திங்கன்னா பங்குதாரர்களிடம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைகள் பார்த்திங்கன்னா இப்பொழுது சுமூகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மனைவியுடைய வழியில் வர வேண்டிய சொத்துக்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையுமே பார்த்திங்கன்னா இப்போது தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரங்களானது உங்களுக்கு பெருகும். போட்டியாளர்களுமே உங்களுக்கு விலகி செல்வார்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதலானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அதே போல் மகான்களினுடைய சந்திப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சம்பந்தங்களானது சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் உங்களை ஒதுக்கியவர்களே பார்த்திங்கன்னா உங்களை தேடி வருவார்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழிலாளர்கள் ஓய்வு இல்லாமல் பார்த்திங்கன்னா உழைக்க நேரும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானங்களும் வரும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தியும் கூடும். புதிய ஒப்பந்தங்களும் வரும். லாபங்களானது பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். பழைய பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகுங்க. உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமே நீங்கும். மேலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டு இருப்பவராக இருந்தீங்க அப்படின்னா கடின உழைப்புக்கு பின்னாடி தான் உங்களுடைய முன்னேற்றங்களானது இருக்கும். முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்களானது இப்பொழுது சேரும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் வாடிக்கையாளர்களை பார்த்திங்கன்னா திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டையும் பெறுவார்கள். மேலும் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் விரதங்களை இருந்து மாலை நேரத்தில் சிவனுடைய கோயிலுக்கு சென்று நவகிரகங்களை வணங்கி செவ்வாய் பகவானுக்கு பார்த்திங்கன்னா தீபங்களை ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளானது எல்லாமே விலகுங்க. அதே போல் பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு முடிவுகளானது உண்டாகும்.
உங்களுடைய மனதிலும் சரி உங்களுக்குள்ளேயும் சரி ஒரு தைரியங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.